ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று தான். அதுதான் சீம்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் நிறைய பேர் இதை செய்ய தெரியாமல் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு தான் நான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் சீம்பால் எடுத்திருக்கேன். இது வந்து 3வது நாள் பால்னு நினைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்குது. இப்போ இதை பாத்திரத்தில் ஊற்றிக்கிங்க. பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குங்க. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு பாருங்கள், நான் சர்க்கரை சேர்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூனில் சர்க்கரை ஒரு 5 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 4 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்திக்கிங்க. ஆனால் எவ்வளோக்கு உங்களுக்கு ஸ்வீட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். சில பேர் அதிகமாக சாப்பிடுவீங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க. அது உங்களோட ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி கெட்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தால் தான் வந்து அந்த கெட்டியான பக்குவத்துக்கு வரும். சம்டைம்ஸ் லைட்டாக பொங்குற மாதிரி வரும். அப்போ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் கிண்டிட்டு அப்புறம் பொங்குறது வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது கூட 5-6 ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்குங்க. நல்லா மணமாக இருக்கும். ஏன்னா சில பால் வந்து ஒரு மாதிரி ஒரு வாசம் வரும்னு சொல்லுவாங்க சீம்பால். அதுக்காக தான் ஏலக்காய் போடுறது. ஏலக்காயும் நல்லா போட்டு இந்த அளவுக்கு கெட்டி ஆகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு கெட்டி ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி இறக்கி நல்லா ஆற வச்சிங்கன்னா இன்னும் கெட்டி ஆகிடும். இதை நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல்.